Hi friends, YouTube full course series la இப்ப நம்ம first videos பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்ல இருந்து இந்த YouTube series ஸ்டார்ட் ஆகுது. சோ நம்ம ஒரு சேனலை புதுசா கிரியேட் பண்ண போறோம். அந்த சேனல் A to Z நம்ம பார்க்க போறோம். அதாவது அந்த சேனல் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம், அது எப்படி நம்ம மானிட்டைசேஷன் பண்ணலாம், அண்ட் அதுல இருந்து நம்ம பேங்க் அக்கவுண்ட் எப்படி கனெக்ட் பண்ணி நம்மளோட ஏர்னிங் சர்வீஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத A to Z இப்ப நம்ம உருவாக்க போற சேனல்ல இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். சோ फ्रेंड्स, இதுக்கு முன்னாடி நீங்க YouTube சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல நான் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இப்போ நீங்க என் கூட சேர்ந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த YouTube full course சீரிஸோட ஆல்ரெடி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி கீழ கொடுத்திருக்கோம். சோ அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு அப்புறம் வர எல்லா வீடியோஸும் நீங்க கன்சிஸ்டன்ட்டா நீங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி YouTube தவிர எனக்கான ஏர்னிங்ஸ் எப்படி அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு கீழ வெப்சைட் நான் கொடுத்திருக்கேன். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம YouTube சேனல் கிரியேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னு பார்த்தோம்னா ப்ரொஃபஷனல் Gmail அக்கவுண்ட் நம்ம உருவாக்கணும். சோ அந்த Gmail ஐடி எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க இப்ப புதுசா வந்திருந்தீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்ல நான் என்னென்ன சொல்றேனோ அப்படியே கன்சிஸ்டன்ட்டா அதை ஃபாலோ பண்ணே வாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடக்கும்ன்றத நான் உங்களுக்கு சிஸ்டத்துல நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அண்ட் நீங்க அந்த மொபைல் யூசரா இருந்தீங்கன்னா நீங்க குரோம்ல போயிட்டு டெஸ்க்டாப் மோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோட நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் சிஸ்டத்துல பண்ற எல்லா வர்க்குமே நீங்க மொபைல் அதுல நீங்க பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கூகுள்ல போயிட்டு Gmail சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் காட்டும். இதில் நீங்க ஃபர்ஸ்ட் ஆகிற இந்த Gmail என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க மெயில் ஐடி வச்சிருந்தீங்கன்னா அதோட பேஜ் இந்த இடத்துல ஓபன் ஆயிடும். அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், ரைட் ஹேண்ட் சைடுல கொடுத்துற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு மெயில் ஐடி காட்டும். அண்ட் நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல காட்டும். அதுல கீழ இருக்கிற ஆட் another account சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இந்த சைன் இன் ஒரு ஆப்ஷன் காட்டும். அண்ட் கீழ இருக்கிற கிரியேட் அக்கவுண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல பர்சனல் யூஸ்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ன்றது ஆப்ஷன் காட்டுது. இதை நம்ம ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த Gmailல செகண்டா கிரியேட் Gmail அக்கவுண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே கிரியேட் Gmail அக்கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த கிரியேட் an அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நீங்க உங்களுக்கான Gmail அக்கவுண்ட் நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, நான் என்னோட நேம் நான் கொடுக்குறேன். அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க எந்த நேம் வேணா கொடுக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இங்க என்னோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இங்க சூஸ் யுவர் Gmail அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம கொடுத்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமுக்கு அதுவே ஒரு ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கு நீங்க எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இல்ல நாம வந்து நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க கிரியேட் ஆன் யுவர் ஓன் Gmail ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட நேம் வந்து தமிழ் ராஜா, எனக்கு இந்த இடத்துல 10ன்றது வேணாம், எனக்கு வந்து நாட் 7 இந்த மாதிரி எனக்கு வேற எதனா ஒரு Gmail வேணும் அப்படின்றத நீங்க டைப் பண்ணி கூட நீங்க நெக்ஸ்ட்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இது அவைலபிளா இருந்துச்சுன்னா இந்த Gmail ஐடி உங்களுக்கு வந்துடும். அப்படி அவைலபிளா இல்லைன்னா இந்த இடத்துல ரெட் மார்க் காட்டும். அப்படி காட்டும்போது நீங்க என்ன பண்ணலாம், மேல இருக்கிற எதனா ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான Gmail ஐடியை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு rajatamil10@gmail.com இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். சோ பாஸ்வேர்ட் பார்த்தோம்னா கொஞ்சம் நீங்க செக்யூரிட்டியாக நீங்க கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு பார்த்தோம்னா நீங்க எதனா ஒரு நேம் கொடுக்கலாம். அண்ட் மேல பார்த்தோம்னா அண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க, அதை கொடுங்க, நம்பர் கொடுங்க. இந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணி கொடுக்கும்போது தான் உங்க பாஸ்வேர்ட் வந்து செக்யூரிட்டியா இருக்கும். வெறும் உங்க ஃபோன் நம்பர் மட்டும் போடுறது அண்ட் டேட் ஆஃப் பர்த் மட்டும் கொடுக்கிறது. சோ இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிற பாஸ்வேர்ட் வைக்காதீங்க. கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமா இருக்கிற பாஸ்வேர்டை நீங்க வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்னோட பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்டேன். கீழ இந்த ஷோ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்க உங்களுக்கு பாஸ்வேர்ட் கரெக்ட்டா இருக்கான்றதை நீங்க ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து நெக்ஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்கறாங்க. நீங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்க கண்டிப்பா நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு SMS வரும், அதை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஷோ ஆகுதுன்னா இந்த ஃபோன் நம்பரை நான் நிறைய டைம் யூஸ் பண்ணிட்டேன், அதனால இந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதுக்கு நீங்க வேற எதனா ஃபோன் நம்பர் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க அதிகமா யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க அந்த ஃபோன் நம்பர், அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது, டைரக்டா உள்ள போயிடும். ஓகே, இப்போ நான் வேற ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். அதுக்கான கோட் வந்துருச்சு. அந்த கோட் எடுத்து நான் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இதுல நம்ம ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம மெயில் ஐடி வந்து செக்யூரிட்டியா இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு மெயில் ஐடி நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ப்ரீவியஸா யூஸ் பண்ற அந்த மெயில் ஐடி நீங்க இந்த இடத்துல கொடுங்க. அந்த ப்ரீவியஸா நீங்க கொடுக்குற அந்த மெயில் ஐடி பார்த்தோம்னா ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கணும். சோ அந்த மெயில் ஐடி நல்ல பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்க கரெக்ட்டா வைங்க. அதை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இதையும் ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இங்க கொடுக்குற இந்த ரெக்கவரி இமெயில் அட்ரஸ் பார்த்தோம்னா ரொம்ப செக்யூரிட்டியா இருக்கிற அந்த இமெயில் அட்ரஸ் மட்டும் தான் நீங்க இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ரெக்கவரி இமெயில் ஐடியை கொடுத்துட்டு கீழ நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க லேட்டரா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் அந்த மெயில் ஐடியை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். இப்போ இங்க ரிவ்யூ ஒரு அக்கவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளோட நேம், நம்மளோட மெயில் ஐடி, நம்மளோட ஃபோன் நம்பர் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பிரைவசி அண்ட் டெர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே நம்ம அக்ரி பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐ அக்ரின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல கூகுள் அக்கவுண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல இங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இந்த மெயில் ஐடி வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜிமெயில்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம உருவாக்கின ஜிமெயில் ஐடி இந்த இடத்துல வந்துருச்சு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு கிளிக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நம்ம உருவாக்கின ஜிமெயில் ஐடி இருக்கு. அண்ட் அது கீழ பாருங்க டிஃபால்ட்டா இருக்கிற இந்த மெயில் ஐடி இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம உருவாக்கின அந்த மெயில் ஐடியும் இருக்கு. இப்போ நம்ம உருவாக்குனது இந்த ஜிமெயில் ஐடி தான். ஸோ இந்த ஜிமெயில் ஐடியை வச்சு தான் நம்ம இனிமேல் நம்மளுக்கான ப்ரொஃபஷனல் யூடியூப் சேனலை நம்ம உருவாக்க போறோம். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளுக்கு தேவையான ஜிமெயில் ஐடியை நம்ம கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்த வீடியோ யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சிருப்பீங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டு அதை நீங்க முடிவு பண்ணிட்டு தான் நீங்க யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணணும். அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. அண்ட் மறக்காம இன்னும் நம்மளோட வெப்சைட் நீங்க செக் பண்ணலாம், செக் பண்ணி பாத்துங்க.